சோத்திரம். ஆதியாகமம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் கடல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் வானம் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார். அது ஜலத்தின் நின்று ஜலத்தின் பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவு உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஆகாய வானத்திற்கு கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் நாமத்திற்கு மகிமை உண்டாப்படும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கென்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சிற்றமனையாகவும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவெளியுமாக இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர் துணையும் கேடமாயிருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர் துணையும் கேடமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர் துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோனின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானம் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுக்கப்பட்டது. மறுத்தவர்கள் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 124. மனுஷர் தமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி விடுவார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பெருகி பாய்ந்து நமது ஆத்மா மேல்
வெள்ளங்கள் நமது ஆத்மா மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாமல் இருந்தால் நாம் கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுடைய கண்ணிற்கு தப்பின குறிய போல் நாமோ தப்பிட்டோம். நம்முடைய ஆத்மா தப்பிற்று. தண்ணீர் தெளித்தது, நாமோ தப்பிட்டோம். நமது சகாயம் என்னதென்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திற்கு நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்தார் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பன்றியை சுற்றி ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். கொரிந்தியர் 1. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எனவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற எனக்கு சரீரமாக இருக்குது, நீங்கள் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜன பானம் பண்ணுகிற பின்பு அவர் அந்தபடியாக பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்குது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இன்னத்தினால் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் அவருடைய அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரம் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். இன்னத்தினால் எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் பண்ணக்கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆர்க்கணித்திற்கு வரும்படி போஜனமான பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். ஆமென்.